மனதில் உறுதி வேண்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி கொண்டிருப்பது ஈரோட்டில் இருக்கக்கூடிய புகழ்வாய்ந்த இந்து குளோபல் ஸ்கூல்ல தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்கள கரவொலிகளோடு வரவேற்று விடலாம். நல்ல கிளாப்ஸோட. பெற்றோர்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக வருக அப்படின்னு வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திருமிகு வினோலா சிவபிரகாசம் அவர்கள். வணக்கம் மேடம். பிரின்சிபல் சார் திரு சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த பிரச்சனையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றதுக்கு தான். ரெண்டு கண்டிப்பா இருக்க வேண்டியிருக்கு, இல்லாட்டி நீங்க கேட்க மாட்டீங்க. ஒன்று. ரெண்டாவது, அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது. அது என்ன, அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? பேசாதவங்க பேசுங்க. இது வரைக்கும் பேசாதவங்களுக்கு சான்ஸ் சார். ஒத்துக்கிறோம் சார், நாங்க அதிகமா மொபைல் பார்க்கறோம், நான் கன்ஃபார்மா ஒத்துக்கிறேன். ஆனா எப்படின்னா சாப்பிடும்போது மட்டும்தான் கொடுப்பாங்க. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் நைட்டு தூங்கும்போது கூட நான் தூங்கினதுக்கு அப்புறம் தான் 2 பேர் பேசுவாங்க. என்கிட்ட ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணுறது இல்லை. நான் இப்போ வந்து சென்டரில் படுக்கிறேன்னா இந்த பக்கம் ஒரு மொபைல் வச்சு எங்கள் அப்பா ஏதாச்சும் பார்த்துட்டு இருப்பாரு, இந்த பக்கம் எங்கள் அம்மா ஏதாச்சும் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கேட்டேன்னா எனக்கு மொபைல் பார்க்காம தூக்கம் வராதும்பாங்க. நான் தூங்கினதுக்கு அப்புறம் 2 பேர் சீக்கிரட்டாக ஏதாச்சும் பேசிப்பாங்க. என் கூட தூங்கும் போது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு ஒர்க் டென்ஷனுங்கிறது இருக்கும். ஆனால் ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட என் கூட பேச முடியாத அளவுக்கு இருக்கு. இவங்க 2 பேரும் பேசிக்கலாம், ஆனால் நான் வந்து ஒரு பெரிய கஷ்டம் தான்மா. இதை நம்மளால பாயிண்ட் என்ன என்ன யாரும் பேசுறதுக்கா நான் திரும்ப வரேன். இதுல வந்து பெரும்பாலானது வந்து அம்மா பசங்க இவங்களுக்குள்ள முரண்கள் தான் பெரிய சிக்கலா இவங்க அட்ரஸ் பண்றாங்க. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, நேரம் வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ இவங்க எல்லாருமே சொல்றது வந்து நாங்கள் அப்படி ஒன்றும் நிறைய நேரம் பார்க்கல, கொஞ்ச நேரம் தான் நாங்கள் பார்க்குறோம், இருந்தாலும் நீ வந்து படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. உண்மையில அப்படிதான் இருக்கிறாங்களா இல்லையா? பேசாதவங்க பேசலாம் சார். இப்போ அவங்க சொன்ன பாயிண்ட்ல வந்து என்கரேஜ் பண்றது இல்லைன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ என்கரேஜ் பண்றது அப்படின்னா அவங்க யாருமே நம்ம நெகட்டிவ் சொல்லும் போது ஏத்துக்கிறதே கிடையாது. அவங்க கிட்ட பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயம் இது நல்லா இல்ல கண்ணே, இது சரியில்லை அப்படின்னு நம்ம எந்த வகையில எடுத்து சொன்னோம் அப்படின்னாலுமே அவங்க அதை வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன வந்து டிஸ்கரேஜ் பண்றீங்க, டிப்ரெஸ் பண்றீங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, இந்த வார்த்தையெல்லாம் குழந்தைங்க யூஸ் பண்றாங்க. எங்களுக்கெல்லாம் நாங்க குழந்தைங்களா இருக்கும்போது டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதை பத்தி எல்லாம் நம்ம பேசினதே கிடையாது. இப்படி நீங்க சொல்றதுனால எனக்கு இது வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகுது, என்ன நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்றீங்க, என்ன நீங்க பிரஷர் பண்றீங்க. எனக்கெல்லாம் 12வது படிக்கிற வரைக்கும் ஸ்ட்ரெஸ்னாலே தெரியாதுடா. ஸ்ட்ரெஸ்னா எல்லாருக்கும் தெரியுமா? கை தூக்குங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்குங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை. ஓகே, நான் வரேன் திரும்ப. இந்த படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது நாங்க அதை சொல்றதே இல்லை சார். ஏன்னா அவங்க அவங்களோட ஹோம்ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்றதே இல்லை. இப்ப குடுக்கறது வந்து ஒரு 3 ஹோம்ஒர்க் 4 ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஹோம்ஒர்க்கே 1 மணி நேரம் பண்றாங்க. ஒரு 3 சம் இருக்கு அப்படின்னாலும் அந்த 3 சம்ம 1 மணி நேரம் உட்காந்து பண்றாங்க. அந்த ஹோம்ஒர்க்கை முடிக்காம நாளைக்கு போய் அதுல வந்து இன்கம்ப்ளீட்னு டைரி நோட் வருது. இல்ல நம்ம பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போகும்போது உங்க குழந்தை வந்து முடிக்கிறதே கிடையாதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அப்போ அவங்களோட ஒர்க்கை சீக்கிரமா முடிச்சுட்டாங்க அப்படின்னா நாம அதுக்கு அடுத்தது சரி ஓகே நீ உன்னோட ஒர்க்கை முடிச்சிட்டியா, ஓகே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது இல்ல அவங்களோட ஒர்க்கை முடிக்காம ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த வர்க்குக்கான கமிட்மெண்ட் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல பாயிண்ட். பேரண்டிங்ல ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன். நல்லா கை தட்டுங்க அவங்களுக்கு. நல்ல பாயிண்ட் மேடம், சூப்பர். ரெண்டு விஷயம் சொல்றீங்க. குறை சொன்னா இந்த பசங்களுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து நீங்க அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா அதையும் பேசலாம். நான் ஒரு கொஞ்சம் போயிட்டு வரேன்யா, நம்ம வச்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்க. அப்புறம் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு சொன்னாங்க இந்த மாதிரி அப்பா அம்மா வந்து எங்களுக்கு தெரியாம சீக்ரெட் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச எந்த விஷயத்தையுமே பேச முடியல சார். உண்மை அதுதாங்க. நாம என்ன சொல்றோம் அப்படிங்கறத வந்து கிராஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணி அவங்க அதுல இருந்து ஒரு புது பிளான் போட்டு அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன நினைச்சேன்னா மேடம், ஒரு கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி பண்ணலான்னு தான் வந்தேன். இது போத்தா வந்து சொல்லுவதெல்லாம் உண்மை பண்ணணும் போல இருக்கே. நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட் பாயிண்ட், நம்ம பேசலாம். அடுத்து வாங்க. சார் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் அதிகமாக அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் வந்து படிப்புக்கு அதிகமாக கொடுக்கறது இல்லைங்க சார். மேடம்
நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஒரு மணி நேரம் பாக்குறோம், 1.5 மணி நேரம் பாக்குறோம், கிரவுண்டுக்கு போனோனே புடிச்சு கூட்டு வராங்க அப்படின்றாங்களே, அப்படி இல்லையா? அப்படி இல்லைங்க சார். டிவி முன்னாடி போய் உட்கார்ந்தா என்ன நடக்குதுன்னு கூட தெரியறது இல்லைங்க சார். அவங்க டிவியே தான் அதிகமா பாத்துட்டு இருக்காங்க. என்ன டிவில என்ன பாக்குறாங்க? சாங்கா, கார்ட்டூனா, என்ன மாதிரி பாக்குறாங்க? கார்ட்டூன் தாங்க சார் பாத்துட்டு இருப்பாங்க. கார்ட்டூன் தான் பாத்துட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் பாத்துட்டு இருப்பாங்க சார். அவங்க வேலையை கூட அவங்க செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. செஞ்சுக்க மாட்டாங்க. ஆமாங்க சார், அவங்க வேலையை கூட அவங்க செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது போல இன்னொன்னு என்னன்னா, பசங்க சொல்றபடி பெற்றோர்கள் வந்து அதிகமா மொபைல் பாக்குறாங்க. ஓகே. அவங்க பெற்றோர்கள் அதிகமா பாக்குறதுனாலதான் அவங்களும் கேக்குறாங்க. நம்ம குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா குறைச்சுப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. என்னோட இதுல வந்து நான் சொல்றேன் அது தப்பு. கை தட்டுங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது வந்து பார்க்க கூடாது. அவங்க வந்து மொபைல் பார்க்க கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை குறைச்சுக்கணும். நம்ம வந்து அதை பார்க்க கூடாது அதிகமா. நல்ல விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்புறம் முக்கியமா என்னன்னா, பெத்தவங்க வந்து பெற்றோர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அப்படி போறாங்க, வேலைக்கு போறாங்க, ஓகே ரைட். எதுக்கு போறாங்க? அவங்க பெத்தவங்களோட கஷ்டம் வந்து அவங்களுக்கு தெரியணும். இதுக்குதான் போறாங்க, நம்ம அம்மா அப்பா நமக்காதான் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். அத வந்து அம்மா அப்பா நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும், சொல்லி புரிய வைக்கணும். இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்புறம் மொபைல் யூஸ் பண்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல குறைச்சுக்கணும். அவங்க முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்மளை பார்த்துதான் அவங்களும் இது பண்ணுவாங்க. அது ஒண்ணு சொல்றேங்க சார். அப்புறம் மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சு பழகணும். அது செய்யவே மாட்டேங்கிறாங்க சார். சாப்பிட்ட தட்டு கூட கழுவ மாட்டேங்கிறாங்க. அது நல்ல பாயிண்ட் இப்பதான் வந்திருக்கிறாங்க. அதை அப்படியே நான் லீட் பண்ணி எடுக்க. நல்ல பாயிண்ட், கை தட்டுங்க அவங்களுக்கு. 2 விஷயம் சொல்றீங்க. இவங்க சொல்றாங்க, ஆனா நிறைய நேரம் டிவி பார்த்துட்டு டிவி அதிகமா பாக்குறாங்க சார். படிப்புக்கான நேரம் வந்து குறைவுதாங்க, படிக்கிற நேரம் குறைவுதாங்க சார். அவங்க வேலையை அவங்களே பாத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பாங்க சார். அது எப்படி சிக்கலா பக்கத்துல சொல்லுங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கா பேரண்ட்ஸுக்கு? சரி, இப்ப பாப்பா வந்து எல்கேஜி படிக்கிறா. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனேயும் அவளே அவ ஹோம்ஒர்க் எடுத்து எழுதிடுவா. நான் சொல்லுவேன், பாப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வர, கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதுன்னா இல்ல நான் எழுதுவேன் எழுதிடுவா. சம்டைம்ஸ் வந்து நான் கொஞ்ச நேரம் விளையாடுவா. பாப்பா எழுதிரு, நீ 7 o'clock தூங்கிடுவேன்னு சொன்னா அதுக்கு உடனே கோவம் வந்துருது. கோவம் வந்து நீங்க என்ன நேரம் என்ன ஆனா எப்பயாச்சும் தான் சொல்லுவேன். அதுக்கே நீ எப்பவும் என்னையே சொல்லிட்டே இருக்கீங்க, எப்பாவது சொல்றதையே எப்பவுமே நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. யாரோ இங்க வந்து நான் எப்போதும் சொல்லுவேன், ஆனா எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்கன்னு ஒருத்தர் சொன்னது நீதானமா? பாயிண்ட் நோட் பண்ணிக்கி ஒன்ட்டா தான் நான் வருவேன். சரிங்களா? ஓகே. எப்பயாவது சொல்றதையே எப்ப பார்த்தாலும் ஏமா அப்படின்னு சொல்றீங்க. நான் எழுதுவேம்மா இருங்கம்மா அப்படின்பா. எப்பாவது சொல்றதையே அதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. 2 விஷயம் அவங்க சொன்ன மாதிரி, நீங்க வந்து உங்க வேலையை செஞ்சுக்கிறது கிடையாது. அப்புறம் வந்து எப்பயாவது சொன்னாலும் திரும்ப திரும்ப ஏன் எப்ப பார்த்தாலும் இதையே சொல்ற அப்படின்றது. மேடம் சொன்ன ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க, அதுக்கு பதில் சொல்லணும். குறை சொன்னா நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்க, எங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு. இது தப்புடா அப்படின்னா ஏன் என் குறைய சொல்றீங்க, இது கரெக்டா, அதையும் நோட் பண்ணிக்கங்க. நம்ம பேசலாம். அடுத்து பேசாதவங்க பேசுங்க இந்த ரோல்ல. சார், நாமளும் குழந்தைங்களா இருக்கும்போது என்ன பண்ணுமோ இப்ப அவங்களும் அதைத்தான் பண்றாங்க. நம்ம பண்ணதை நம்ம பேரண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சரிங்க. நம்ம பண்ணதை தான் அவங்க பண்ணாங்கிறத நம்மளால இன்னும் ஏத்துக்க முடியறது இல்ல. இதுதான் ஒரு பாயிண்ட். நம்ம பண்ணினதுல அவங்க பாதிதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்ப பணம் செலவு பண்றது எல்லா விஷயமுமே அவளுக்கு இப்பவே தெரியணும் சொல்லி, அதே மாதிரி ஏர்ன் பண்றது எப்படிங்கறதும் அவளுக்கு இப்பவே கத்து கொடுக்கணும். ஒரு மணி ஏர்ன் பண்ணணும்னா அது எவ்வளவு கஷ்டம், அதுக்கு நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போடணும் சொல்றீங்க. அந்த மணியை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி ஸ்பெண்ட் பண்ணா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அவ என்ன கேட்டாலும் நாங்க செஞ்சு கொடுப்போம். இப்ப ஒரு பிராக்டிஸ் போகணும்னா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அவளுக்கு தான் கொடுக்குறீங்க. நீ போணுமா, போ. நீ இது கத்துக்கணுமா, இது வாங்கிக்கோ. ஏன்னா அவங்க குழந்தைங்களா இருக்கறனால அவங்களுக்கு அதனோட மெச்சூரிட்டி தெரிய மாட்டேங்குது. நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்டேஜ்ல மாறிடுவாங்க. சோ அது வரைக்கும் நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க மொபைல் பாக்குறதுன்னா நாங்க பாட்டோ சீரீஸோ இதெல்லாம் பாக்குறது இல்லைங்க. எங்களுக்கு வந்து அந்த காலத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. சரி, இப்போ நான் அந்த மொபைல் மூலியமா 4 நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அத பிள்ளைங்களுக்கு சொல்லி தரோம். இப்ப அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் நான் கேக்குறது மேடம் இல்லைங்க சார். இப்ப நம்ம அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கேக்குறதா உங்களுக்கு ஆகிறது இல்ல. இவங்க சொல்றாங்க நாங்க மொபைல்ல 4 நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டு அதை உங்கள்ட்ட சொல்லி தரோம்னு. இது பொய்ன்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னா கை தூக்குங்க பாப்போம். பாதிக்கு பாதி மேடம், உங்களுக்கும் ஆதரவுக்காரா இருக்கு. சரி, பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் நீங்க. சரிங்களா? அடுத்து வாங்க. இந்த ரோல்ல பேசாதவங்க நான் வரேன் மேடம். இதுல எல்லாரும் பேசியாச்சா இந்த ரோல்ல? ஓகே, அந்த ரோ வாங்க. பேசாதவங்க பேசுங்க ப்ளீஸ். சார் வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் சொன்னதை நான் அக்செப்ட் பண்றேன்.
அதே மாதிரி அந்த போர்டில் ஒரு வேர்டு நான் படித்தேன், புதிய தலைமுறை டிஜிட்டல். இப்போ நம்ம எல்லாருமே டிஜிட்டல் வேர்ல்டு வந்துட்டோம் சார். இங்கே இவங்க மேலேயும் நான் தப்பு சொல்ல, அவங்க மேலேயும் தப்பு சொல்ல. இங்கே எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கிங் உமன்ஸ் தான். கண்டிப்பாக எல்லாருமே ஒர்க்கிங் உமன்ஸ் தான். அவங்க பசங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன். காலையில் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, ஸ்கூலுக்கு வேகமாக போகணும்னு விரட்டுறாங்க. சாயந்தரம் வந்தாலும் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அவங்க ஹோம்ஒர்க் செய்யும் போது ஏதாவது டவுட்ஸ் கேட்டாலும் அவங்க வந்து சொல்லி தர மாட்டேங்க. இது எல்லாமே என்னோட லைஃப்லயும் நடக்கிறது தான், ரியல் எல்லா பேரண்ட்ஸோட லைஃப்லயும் நடக்கிறது தான். இப்ப இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல எல்லாருமே போயிட்டு இருக்கோம். அதனால நான் யாரையுமே குறை சொல்ல இங்க வரல. சோ என்ன பாத்தீங்கன்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எம்ப்ளாயி. இப்ப டிஜிட்டல் வந்தனால ஐ கேன் ஆக்சஸ், இப்ப சென்னையில இருக்க என்னோட கம்பெனியை நான் ஆக்சஸ் பண்ற அளவுக்கு எல்லாமே வந்துருச்சு. சோ நான் பண்றத பார்த்துட்டு என் பொண்ணு அந்த லெவலுக்கு இப்ப வந்துட்டா. அவளுக்கு மொபைல் யூஸ் பண்றது தெரியும். அன்லாக் நம்ம பாஸ்வேர்ட் போட்டு வச்சாலும் சம் சீக்ரெட்ஸ் அவங்க பாத்துறாங்க. அன்லாக் பண்றது தெரியும், நம்ம என்ன பண்றோமோ அது தெரியும். சம்டைம்ஸ் நான் டிரைவிங்ல போகும்போது பாப்பா இந்த மேப் கொஞ்சம் ஆன் பண்ணுனா எல்லாமே பண்ணிடுறேன். ஓகே. சோ இவங்க பேரண்ட்ஸ் சொன்னதையும் நான் அக்செப்ட் பண்றேன். நம்ம டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருந்து வெளியில வந்தோம்னா நம்ம பிள்ளைங்களையும் அதுல இருந்து நம்ம சேஃப் கார்டா கொண்டு வரலாம். பட் நம்மனால இப்ப வர முடியல, சிச்சுவேஷன் அப்படி ஆயிப்போச்சு. பட் பேரண்ட்ஸும் கொஞ்சம் நம்மளை எல்லாம் மாத்திக்கணுங்கிறது என்னோட இதா இருக்கு, வேண்டுகோளா இருக்கு. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. நல்லா கை தட்டுங்கய்யா, என்கரேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுறாங்கல்ல எல்லாருக்கும். வணக்கம் சார். வணக்கங்க. நம்ம வந்து அவங்களுக்கு எல்லா வசதியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஒரு பேரண்ட்ஸ், நானும் ஒர்க்கிங் உமன் தான், எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம். இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகிறோம், இப்போ காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இப்போ அவங்ககிட்ட நம்ம பேச முயற்சி பண்ணும் போதோ இல்லை வந்து இது வந்து இப்படி இருக்கும், என் லைஃப்பில் இப்படி நடந்துச்சு நம்ம பேசுகிறப்பையோ, ஆனால் ட்ராவல் பண்ணுறப்பையும் என்ன கேட்குறாங்க, ஃபோன் கொடுங்க, நான் ஃபோன் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் வீட்டுக்கு வர்றப்பையும் சொல்கிறேன், இப்போ ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர்றாங்க, உங்களுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து இன்னெவிட்டபிள், கண்டிப்பாக அது இருக்க தான் போகுது. பட் அதை லிமிட் பண்ணிக்கோ. ஸ்கூல் விட்டு வர கொஞ்ச நேரம் ஸ்க்ரீன் டைம் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் செய், அப்புறம் கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு படுத்து தூங்கு. இதை தான் நாம் சொல்கிறோம். இது என்ன நடக்குதுன்னா ஸ்க்ரீன் டைம் போயிட்டே இருக்குது. அது வந்து நம்ம கத்தி திட்டி அதை ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஹோம்ஒர்க். ஓகே, அப்போ என்ன ஆகுது, ஹோம்ஒர்க்கோட டைம் லிமிட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து டெய்லி வந்து என் சில்ட்ரன்ஸ் வந்து புக் ரீட் பண்ணிட்டு தான் தூங்கணும். ரீட் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. இது என்ன ஆகும், புத்தகம் படிக்க கண்டிப்பா நைட் ½ hour புத்தகம் படிக்க. வெரி குட், நல்ல பழக்கம், கை தட்டுங்க. இது எல்லாரும் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய பழக்கம். வெரி குட். இது என்ன ஆகுதுன்னா ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் ஆயிருது, கொஞ்ச நேரம் 10 minutes படிச்சுட்டு தூங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து நம்மளோட ஃபினிஷிங் ஒர்க் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள தூங்குன்னு சொன்னா தூங்குறது இல்ல, புக்குக்குள்ள போனா புக்குக்குள்ள போயிடுறாங்க. நான் போய் லைட் ஆஃப் பண்ணா என்ன ஆகும்னா பெட் லைட்ல புக் படிப்பாரு, அது கண்ணுக்கு கேடு. அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன் திங் வந்து நாம ஒண்ணு சொன்னோம்னா அது நல்லதுக்கு தான்ற பிலீஃப் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது குழந்தைங்க கிட்ட. இப்ப என் பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட இப்ப வரைக்கும் என்ன சொன்னாங்கனாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, பிளைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இவங்களுக்கு வந்து 1 page எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நான் அதை சொல்றேங்கிறது ஒரு சின்னது. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து மாறுபட்டு சொன்னாங்க, நம்மளும் இப்படிதான் இருந்தோம் அப்படின்றத வந்து சொன்னாங்க. நம்ம எல்லாருமே நம்ம பேரண்ட்ஸ் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா திரும்ப இன்னொரு ஸ்டேஜ் போட்டு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்க பாயிண்ட் டேக்கன். ஒரு விஷயம் சொன்னா அதை கேட்கல, உங்களுக்கு அந்த லிமிட் தெரியல அப்படின்ற பாயிண்ட், இதுக்கும் பதில் வச்சுக்கோங்க. இன்னொன்னு இந்த ரிவர்ஸ் பண்றோம். சரி வந்தா வந்து ஸ்கிரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தியாகுது, சரி ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு ஸ்கிரீன் டைம் எடுத்துக்கோ அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா அவசர அவசரமா கிறுக்குறாங்க ஹோம்ஒர்க். கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா வந்து என்னோட ஸ்கிரீன்ல இருக்கு, சீக்கிரம் முடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்கிரீன் டைம் எலாங்கேட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. நாங்க வந்து அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறோம், அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பாயிண்ட் டேக்கன். நல்ல சார்ஜ் வச்சிருக்காங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லணும், என்ன ரியல் இஷ்யூஸ்னு. அவங்க நல்லா கிளாப் பண்ணுங்க. நான் வரேன். மேடம் மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன்ல, அதுக்கப்புறம் சாருங்களுக்கெல்லாம் நான் திரும்ப வருவேன். நான் நீங்க என்ன அணுகுண்டோட இருக்கிறீங்கன்றத நான் பாக்குறேன். மேடம் நீங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது பேசிக் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஜென்ரேஷன்ஸில் நாங்களாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம், கிராண்ட் பேரண்ட்ஸோட நாங்களாம் வளர்ந்தோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் அ ஒர்க்கிங் உமன், நானும் ஒர்க் பண்ணுறேன், ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லா டிபெண்டன்சிஸ் வந்து என் மேலே தான் இருக்கும்.
ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஸோ இவங்க சொல்றாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, மொபைல்ஸே பார்த்துட்டு இருக்கோம். ஐ அக்ரி. எனக்கு தெரியும் இவங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருக்கோம், நம்ம அதை அவாய்ட் பண்ணி போக முடியாத சூழல்ல இருக்கோம். ஸோ இப்போ வந்து பேரண்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், உனக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்காக மட்டும் மொபைல் பாரு. ஸோ இப்போ எனக்கு ஒரு குழந்தை, என்னோட டாட்டர் என்ன பண்ணுவான்னா, ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப மொபைல் யூசேஜ் இருந்தது. அவளுக்கு வந்து சொல்லி நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஓகே, மொபைல் வந்து புரிய வைக்கிற தன்மை இப்போ வந்து பேரண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயுமே இல்லை. ஸோ அவங்கள குறைகள் மட்டும்தான் பாக்குறாங்க. பட் அதனால உனக்கு என்ன பாதிப்பு வருங்கிறது பேரண்ட் நம்ம தான் உங்களுக்கு சொல்லி ரெஸ்பான்ஸ் இருக்கணும். அது ஒன் டே சொன்னா மட்டும் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கொஞ்சம் புரியறதுக்கு லேட் ஆகும், பட் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் நம்ம போய் சொல்லணுங்கிறது இல்ல, பிகாஸ் அவங்களுக்கே எல்லாமே தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட அக்செப்டன்ஸ் பண்ணிக்க மாட்டேறாங்க. ஸோ அது என்னோட டாக்டரேட்டையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா ரியல் இஷ்யூஸ் என்னென்னலாம் இருக்கோ மைக்ரோ லெவல்ல சொல்லுங்க. சென்சிட்டிவா இருக்காங்க. ஓகே, நீ மொபைல் இப்போ இங்க சொல்றாங்க, நாங்க வந்து ஒன்ஸ் நாங்க சொன்னா அவங்க வந்து கேட்க மாட்டேறாங்க, சோ அடுத்து நாங்க கை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி. அது தப்பு தான், அடிக்கிறது தப்பு தான். பட் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அது நம்ம எதுக்காக சொல்றாங்க அப்படிங்கறது. நல்லா கிளாப் பண்ணுங்க. அடுத்து உங்கள்ட்ட எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பதில வாங்கிட்டு நான் வந்துடுறேன். இப்போ இவங்க சொன்னதுல ஒவ்வொருத்தரா பேசலாம், பேசாதவங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, உங்கள்கிட்ட ஒரு குறை சொன்னா அதை ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? பாசிட்டிவா தான் சொல்லணும். பாசிட்டிவ் யாராவது பேசாதவங்களா பேசுனீங்கன்னா நம்ம சீக்கிரம் முடிக்கலாம் நிகழ்ச்சி. அவங்க கேட்ட நல்ல கேள்வி தானே. ஒரு குறை சொன்னாங்கன்னா அது இல்லாம என்ன குறையா சொல்றாங்க, என்ன வந்து பாசிட்டிவா என்கரேஜ் பண்ணல அப்படின்றீங்களே, ஏன் அவங்க குறை சொன்னா அதை அக்செப்ட் பண்றதுல என்ன சிக்கல்? சார் இப்போ வந்து அந்த டிராயிங்கை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, அதாவது குறைய மட்டும் பாக்குறாங்க. இந்த சைடு வந்து அங்க ஒரு பிக்சர் அழகா வரைஞ்சிருப்போம், ஆனா என்ன மிஸ்டேக் பண்றாங்களோ அது சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது சூப்பரா இருக்கு, இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஆனா இதுல வந்து இந்த பிக்சர்ல வந்து அந்த மாதிரி பண்ணிருந்தா அந்த கரெக்ஷன் சொன்னா பரவாயில்ல சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்க பாரு இப்படி இருக்கு, அது சரியா பண்ண மாட்டியா அப்படின்னு சொன்னா எப்படி சார்? சூப்பர் தாங்க, அற்புதமா சொல்லிடுச்சு அந்த பாப்பா. ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம், நாங்க என்ன பாசிட்டிவா பண்ணிருக்கோமோ அதை சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றது. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே? இல்ல சார், அது சொல்லுவோம், ஆனா இருந்தாலுமே அவங்க மனசுல பதியறது நம்ம சொல்ற குறைகள் மட்டும். குறையே சொல்றத நீங்க வாங்கலன்றதுதான். இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் சொல்றோம் அப்படின்னா நம்ம அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவோம். கண்ணு இது குறையா இருக்கு, இதை நீ நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாலுமே இது நல்லா இல்ல இது வேற மாதிரி பண்ணு, வேற கலர்ஸ் கொடுத்துருக்கான், கலர் காம்பினேஷன் நல்லா இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா நீங்க எடுத்துக்கலையா? நல்ல விஷயம் தானே. குறைன்னா குறை தானே அது. சார் 1-2 குறை சொல்லலாம்னா எல்லாத்துக்குமே குறை சொன்னா எப்படி சார்? நீ என்னடா தம்பி வடிவேலு மாதிரியே ஒண்ணுன்னா பரவாயில்ல எல்லாத்துக்குமே சொல்றாங்கன்றீங்களா? அடுத்து இன்னொன்னு பாயிண்ட் அவங்க சொன்னது, ரொம்ப ஏன் நீங்க சென்சிட்டிவா இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட அதை அப்படியே பெருசா எடுத்துக்கிறீங்களா? யார்கிட்ட பதில் இருக்கு? பேசாதவங்க சொல்லுங்க. யார் பேசலையோ அவங்க பேசுங்கம்மா. ரொம்ப இவங்க சென்சிட்டிவா இருக்கிறாங்க ஒண்ணு. ரெண்டாவது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. மொபைல்ல இருந்து ஓகேடா போதும் அப்படின்றதும், ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு மொபைல் போகலாம் அப்படின்னா மொபைலுக்காகவே வேகமா ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு ஓடுறது இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க? அது நான் ஒத்துக்கிறேங்க சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் பார்த்து அப்புறம் ஹோம்ஒர்க்கை எழுதுறேன். அதே மாதிரி ஹோம்ஒர்க் எழுதிட்டு நீ மொபைல் பாருன்னா கிறுக்குறேன் அந்த மாதிரி சொல்றாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன் சார். ஆனா எப்பவுமே அப்படியே சொன்னா எப்படி சார்? ஒரு டைம் சொல்லிட்டா நெக்ஸ்ட் டைம் நாங்க அதை பண்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் தரலாம்ல சார்? நீங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு தரணும்ன்றீங்க, உடனே எதிர்பார்க்க கூடாது அப்படின்றது தான் உங்க பாயிண்ட். திருந்துறதுக்கு டைம் கொடுக்குறீங்களா? இமீடியட் கொடுத்தும் இல்லையே. அவங்க சொல்றாங்க, அவங்க வேலிட் தானே. ஏன்னா ஒரே நாள்லையா அப்படி எதிர்பார்ப்பாங்க? நீங்க பயங்கரமா உங்க ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே பேசக்கூடாது இல்ல. எத்தனை நாள் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒருத்தங்க சொன்னாங்களே, யாருமா சொம்ப எடுத்து அடிக்கிறவங்க அம்மா, சொம்ப எடுத்து அடிக்கிற வரைக்கும் பாக்குறீங்கல்ல, அது அவங்க சொல்லிட்டாங்க நாங்க செவுத்துல அடிச்சு உங்களை பாக்குறோம்னு. ஏன் வந்து அது என்ன உங்களுக்கு சிக்கல்? நீங்க கேட்கல, அதை அக்செப்ட் பண்றீங்களா? அவங்கள்ட்ட அது பிரச்சனைன்றது ஒத்துக்கிறீங்களா? யார் பேசாதவங்க நீங்க அவங்க சொன்னா கேட்கறது இல்ல, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறீங்கன்றது. பேசாதவங்க சொல்லுங்க பதில்.
சார் நான் ஒத்துக்கிறேன் சார். ம் எங்க அம்மா என்ன திட்டுவாங்க, ம் அதுவும் மாதிரி அட்வைஸும் பண்ணுவாங்க. ஓகே அவங்க சொன்ன உடனே எனக்கு ஐயோ நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஓகே அடுத்து நம்ம திருந்திக்கணும்னு ஒரு தோன்றக்குள்ள ம் என்ன அதுக்குள்ள அழுகுறேன்னு கேக்குறாங்க சார். அட பாவமே, ஒரு ரியலைஸ் பண்ணி அழுதா ஏங்க இது என்னங்க இது? அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணி அழுதா என்ன அதுக்குள்ள ஏன் அழுகுறேன்னு கேக்குறாங்களா? அதை உங்களால தாங்கிக்க முடியல. ஆனா சார் நான் ஒரு சென்சிட்டிவ், அது எனக்கே தெரியும். ஓகே. ஓ, ஏன் சென்சிட்டிவா இருக்கிறீங்க? அது ஏன்னு தெரியல சார். ஆனா ஒத்துக்கிறீங்க, ரியலைஸ் பண்றீங்க. வெரி குட். அதை ரியலைஸ் பண்ணதே பெரிய விஷயம். கை தட்டுங்க நல்லா. அப்புறம் என்ன, நீங்க எல்லாரும் புதுசா இப்ப ஒரு வார்த்தை, நாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டோம் அப்படின்றது, டிப்ரெஸ்டா இருக்கோம் அப்படின்றது. அது என்ன ஸ்ட்ரெஸ்? என்ன உங்களுக்கு இந்த வயசுல என்ன அப்படி ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க? யார்கிட்ட பதில் இருக்கு? சார் சொல்லுங்க. இல்ல சார், எப்பவுமே இந்த நம்ம ஒரு விஷயத்த இப்ப நம்ம வந்து சாப்பிட்றோம், நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்லோவா சாப்பிட்றோம்னு வைங்க, அந்த ஒரே ஒரு விஷயத்த நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள 10 தடவைக்கு மேல சொல்லிடுறாங்க சார். மெதுவா ஏன் சாப்பிட்ற, மெதுவா ஏன் சாப்பிட்ற, மெதுவா ஏன் சாப்பிட்றேன்னு சொல்றாங்க. சரி மெதுவா சாப்பிட்றோம்னு ஸ்பீடா சாப்பிட்டா ஏன் ஸ்பீடா சாப்பிட்ற, விக்கிச்சுன்னா என்ன பண்ணுவ? அது ரொம்ப பிரச்சனை ஆயிரும்லம்மா, அது உயிருக்கே ஒல வச்சிரும்ல. கரெக்ட் தான். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா சாப்பிட்டாலும் திட்டுறாங்க, கொஞ்சம் ஸ்பீடா சாப்பிட்டாலும் திட்டுறாங்க. நாங்க எப்படிதான் சாப்பிடுறது? நான் வரேன். நம்ம ஆக்சுவலா எனக்கு இதை இன்னொன்றா பார்க்க வேண்டியது, ஒருவேளை இந்த ஒர்க் ப்ரெஷர் பர்ஸ்ட் அவுட் ஆகுதா, அது அது சிக்கலா இருக்கா? ஏன்னா போன தலைமுறையில் பெண்கள் வேலைக்கு போகல, இன்னைக்கு வந்து பெண்கள் வேலைக்கு போய் அந்த சுமையும் சுமக்க வேண்டிய 2 சவால்களை பெண்கள், அது பர்ஸ்ட் அவுட் ஆயிடுதோ, நம்ம கண்ட்ரோலை மீறி போகுதா? அப்படி எடுத்துக்கலாமா? நான் பாயிண்ட் மார்னிங் டைம்ல தான் சார் அவர் ஃபுட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு லேட் பண்றாங்க சார். கரெக்ட். நாங்க அந்த ஒரு தோசை குடுக்கிறதுக்கு 1 hour சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நல்லா கிளாப் பண்ணலாம். இது உண்மையில எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற சிக்கல். காலையில ஆக்சுவலா டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 7:30க்கு வண்டி வந்துரும் சார். என் பையன் வந்து எழுந்துக்கிறதே wake up 6:45. அந்த இது பாத் பண்றதுக்கு நான் கேக்குறேன், எடுத்துப்பாரு சார். மேடம் சொல்றதுதான் எல்லா பேரண்ட்ஸையும். காலையில நீங்க வேன் வருதுல, ஸ்கூல் வேன் வருதுல, அந்த டைம்ல எல்லாருக்கும் பிபி செக் பண்ணா எல்லாம் ஹை பிபி தான். ஏன்டா காலையில டக்குன்னு போகாம எந்திரிக்க சொன்னா, நான் சில பேர்லாம் பார்த்துருக்கேன், எந்திரிச்சிட்டு பாத்ரூம்லயே தூங்கிட்டு இருப்பான், பிரஷ் வச்சுட்டே தூங்கிட்டு இருப்பான். ஏன் நீங்க காலையில ஏன் இவ்வளவு டென்ஷன் கொடுக்குறீங்க அம்மா அப்பாவுக்கு? உடனே கிளம்பிட வேண்டியது தானே, அதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கு? எங்களுக்கு ஒர்க் டென்ஷன் இருக்குல்ல, நான் இங்கேயும் பண்ணிட்டு அங்கேயும் போய் இந்த பிரஷர் இருக்குல்ல, இது யாருக்கு? பேசாதவங்க யாராவது நல்ல பதில், யாராவது பேசாதவங்க பதில் இருக்கா? இது தப்பு தானே, யாரு பதில் சொல்லுவீங்க? பேசாதவங்க பேசுங்களேன், வாய்ப்பு கொடுங்க. பேசி என்ன தோணுதோ சொல்லுங்கடா, சொல்லுங்க தம்பி. பேசாதவங்க பேசுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்த. என்ன தோணுதோ? காலையில இப்படி ஒரு டென்ஷன் தராங்கல்ல, ஏன் அதுல என்ன சிக்கல்? கரெக்ட் டைமுக்கு நீங்க எந்திரிக்கணும்ல. நைட்டு மொபைல் பார்த்துட்டு காலைல லேட்டா எந்திரிச்சு சாப்பிட லேட்டு அப்படின்னா உங்களை அனுப்பி விட்டு தானே போகணும். கரெக்ட்டா 1 hour தான் நீங்க அந்த டைமிங் எடுத்துக்கிறீங்க. அந்த டைமிங்கும் வந்து வாஷ் அவுட் இந்த சிக்கல் என்ன? டிசிப்ளின். சார் நான் ஒரு ஸ்லோ ஈட்டர் தான் சார். நான் காலையில் எந்திரிச்சாலுமே நான் எவ்வளோதான் கிளம்புனாலுமே சாப்பிட்றதுக்கு லேட்டாக தான் சார். ஸோ அதுவும் இல்லாமல் நான் காலையில் 6:30 கிரிக்கெட் அகாடமி போயிட்டு 8:30க்கு தான் சார் வருவேன். இல்லை, உன் ப்ராப்ளம் வந்து லாஜிக்காக இருக்கு, நீ அது ரீசனபிள், அதை ஏற்றுக்கிறேன். அது இல்லாம லேட்டா எந்திரிச்சு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது மாதிரி இல்லை. யார் பேசாதவங்க யார்? சார் ஆமாம் சார், ஏன்னா சார் அது மட்டும் இல்லாமல் நான் லேட் பண்ணுறேன்னு தான் சார் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது வேற ஏதாச்சும் டயர்டு, இந்த எப்பயும் படிக்கிறது, அப்புறம் இந்த வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்ல ஏதாச்சும் சின்னதா ஹெல்ப் பண்ணிட்டு என் பையன் அந்த லாஸ்ட் நிக் ஆஃப் த மூமெண்ட்ல தான் ரைட்டிங் எழுதுவான், சைனிங் சிக்னேச்சர் கேட்பான். சூப்பரா ஒரு பால போட்ட தம்பி. வீட்டுல வேலை செஞ்சதுனால ரொம்ப டயர்டா ஆயிடுச்சு உங்களுக்கு. சூப்பர். சொல்லுங்க, யாராவது பேசாதவங்க யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? நீ பேசலையா? கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. பேசாதவங்க, நீ பேசுனியா தம்பி? பேசல, இல்ல பேசிட்டீல, சரி கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க வாய்ப்பு. ஜஸ்ட் எல்லாரும் பேசிட்டு சொல்லுங்க. இதுக்கு இப்ப அது ஓகே சார், நான் எல்லாமே ஒத்துக்கிறேன், அவங்க சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். நம்ம சாப்பிடுறதுல லேட் பண்றோம் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, இப்ப சில ஹோம்ஒர்க்லாம் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்ப வந்து நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா வீட்டுல வருவாங்க, கரெக்டா நாங்க போய் கேட்கும் போது நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது.
அது எப்படி சார்? நீங்க ஃபைனலா நீங்க ஸ்கூலுக்கு கிளம்பும் போது மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷனே சொல்றீங்க. பிஃபோர் நீங்க சொல்றது அது அவங்க அப்பதானே குடுக்குறாங்க. ஒரே ஒரு நாள். சரி இருங்க இந்த பிரச்சனைய நம்ம 2 பேரும் பேசி தீர்க்க முடியாது. இந்த பாலை இங்க திருப்பிட வேண்டியதான். நீங்க கடைசி மினிட்ல ப்ராஜெக்ட்னு கொடுத்துடுறீங்க. இவங்க வந்து லேட்டா சொல்லி இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல மேடம், இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சார் கடைசி நிமிஷம் ப்ராஜெக்ட் போறதே கிடையாது சார். பிகாஸ் இப்போ சொன்ன மாதிரி வி மீட் பேரண்ட்ஸ் இல்லையா, அப்போ அவங்க சொல்றது என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ அட்லீஸ்ட் இல்ல 3 நாளைக்கு முன்னாடியோ சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஹோம்ஒர்க் போறதோ இல்ல அவங்க டைரி போய் அவங்க வேலை முடிச்சு வரும்போது 8:30 மணிக்கு மேல பார்க்கும்போது அவங்க எப்படி வாங்கி தருவாங்க அந்த மெட்டீரியல்ஸ்? ஸோ இட் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் நாங்க நாளைக்கே பண்ணிட்டு வாங்கன்னு என்னைக்குமே சொன்னது கிடையாது சார். அது சில ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க சார், சில ஆக்டிவிட்டி கிளாஸ் ஒர்க்லாம் கொடுக்குறாங்க சார். சூப்பரா இந்த பொண்ணு நல்ல மேடை பேச்சாளரா. இல்ல சார் இவங்க பசங்க பேசுவாங்கன்னு தெரியும், இவ்வளவு பேசுவாங்கன்னு இப்பதான் பாக்குறோம். இவங்க சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்கலாம் சார், ஆனா அப்படின்ன பிறகு அவங்க ஆரம்பிப்பாங்க. வெரி குட் மா. அந்த ஷாப் மூடும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஐடியாவே வரும். அம்மா ஷாப் மூடியாச்சுமே எனக்கு அந்த இது எடுத்துட்டு வாங்கிட்டாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அந்த ஷாப் மூடும் போது மட்டும்தான். சரியா, நான் வந்துடுறேன். இதுவரைக்கும் பொறுமையின் சிகரங்களாக இருந்த பெற்றோர்கள் தகப்பன்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கேயும் நாங்க அமைதியா தான் இருக்கணுமாடா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கும் தெரியுதுங்க. இந்த பர்டன் வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் இல்லைங்க சார், ஒன்லி உமன்ஸ் மட்டும் தான் ஹேண்டில் பண்றது. இட்ஸ் ரியாலிட்டி. அது அங்க போனா அடி வரும் சார். சரி, அதனால எங்களோடவே டிராப் ஆயிடும். சரி சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அப்பாவா பார்க்கிற போது இந்த பிள்ளை வளர்ப்புல எது பெரிய சவாலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்? சார் அவங்கள வளர்க்கறதே பெரிய சவால் தான் சார். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ, நெக்ஸ்ட் இவங்கள பேக்கப் அவங்க சொல்லிட்டாங்க. 6:45 6:50 7 o'clock கண்ணா இந்திரா. ஓகே 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 தூங்கிக்கிட்டே. எஸ். அப்புறம் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு இவங்க எல்லாமே சொல்லிடுவாங்க பேசும்போது. பசங்கிட்ட திட்டுறாங்க எல்லாம் சொல்றாங்க. பட் இவங்கெல்லாம் 5 தாட்டியும் சொல்லிட்டாங்க. சார் நான் 20 தாட்டி கத்திருக்கேங்க சார். நல்லா அழுதுருக்கேன் ஒவ்வொரு நாள்லாம். எந்திரா என்னமோ வடிவேலு சார் மாதிரி தான், தொடடா மேல இல்லடா கீழடா திருப்பி அடுக்க எப்போ திருப்பி இல்ல சார். பெட்ல இருந்து எந்திரிக்க முதல் கொண்டு ஒரு நாள் சொல்லலாங்க சார். நான் 2 இயர்ஸா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் அவன் இருக்காரு. பெட் ஸ்ப்ரெட் எடுத்து மடிடா அப்படின்னா கூட ஓ சொல்லிட்டீங்களா. அப்புறம் பிரஷ் பண்றா அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி தான் பாத்ரூம் போயிட்டு அவங்க யோசிப்பாங்க சார், பிரஷ் எடுக்கலாமா வேண்டாமா, அப்புறம் ஹாட் வாட்டர் போடலாமா வேண்டாமா, செகண்ட் ஒன் இதுல இது வார்ம் வாட்டர் எல்லாம் குடிக்கணுமா, அப்புறம் இந்த சோப்பு இல்ல அந்த சோப்பு தீர்ந்துருச்சு அங்கிருந்து சொல்லுவாரு. நீ நேத்தே பாத்துட்ட, அது நேத்தே சொல்லியிருந்தா எடுத்து வச்சிருப்பாங்க சார். இது பாத்ரூம் பிரச்சனையா போயிடுச்சு சார். சார் எனக்கு என்ன ரொம்ப கில்ட் ஆயிடுச்சுன்னா, இவ்வளவு பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சு இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்திருக்கீங்க. பொறுமை இல்ல சார், அவருக்கு வேக்கப். அப்புறம் அதே மாதிரிதான் சார், இவங்க இப்ப ஒரு ரோஸ்ட் மாதிரி பேப்பர் மாதிரி வேணும்பாங்க. அந்த தோசையில இருக்கிற பர்டன்ஸ் வந்து இவங்க கரண்டியில விளையாடுறாங்களா இல்ல அவங்க விளையாடுறாங்களான்னு தெரியாது சார். அப்புறம் முறுமுறுண்டு வரலம்பாங்க கேக்குறாங்க. 100% இவங்க சாப்பிடுறது 1.5 தோசை சார். அதுல இந்த இவங்க அடையார் ஆனந்த பவன் ஏதோ அத மைண்ட் செட்ல வச்சிருப்பாங்க. இவங்க குடுக்கற சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த வேன் வரதுக்குள்ள அவங்க எங்களுக்கு என்னன்னா அந்த ஆரன் சவுண்ட் வரதுக்குள்ள நம்ம இவங்களை தள்ளி விடணும் அப்படிங்கறதே சாப்பாடு விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க. அப்புறம் இந்த சட்னி இல்லையே அந்த சட்னிம்பாங்க, இந்த சட்னிக்கு மேல சாம்பாரும்பாங்க. தினமும் அடையார் ஆனந்த பவன் மாதிரி தர முடியாது. அவங்களுக்கு என்ன தோது வருதோ அவங்க என்ன இவங்க சார் லேடிஸுக்கு பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை ஒரு கோயிலுக்கு போவாங்க. அப்புறம் அதை நினைச்சிட்டு சாமி கும்பிடுவாங்க. உப்பு போற இடத்துல 2 இப்படி போட்டு செய்வாங்க. இது வந்து ஒரு உண்மையான விஷயம். முன்ன பின்னத்தான் இருக்கும்.
எப்படி நாங்க 2 சாப்பாடு சாப்பிடுறோமோ நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களான்னு ஒரு கில்ட்டி ஃபீல் அதாவது பேசலாமா? சரி, அது முக்கியமான மேட்ரு. உங்க ஹெல்த் இது ஏன் டிமாண்ட் பண்றீங்க அட்ஜஸ்ட் பண்ணல உணவு விஷயத்துல? பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து சரி, அடுத்து வாங்க சார், அடுத்து வாங்க. உணவு விஷயத்துல சிக்கல் இருக்கு, எந்திரிக்கிறதுல சிக்கல் இருக்கு. அடுத்து வணக்கம் சார். நல்லா பேசினார், கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. வெரி குட் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். சோசியல் மீடியான்னு சொல்றீங்க. சோசியல் மீடியாங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இது குழந்தைங்க பெரியவங்களுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் தான். அவங்க வயசுக்கு உண்டானதை பாக்குறாங்க, பெரியவங்களுக்கு உண்டானதை பாக்குறாங்க. இதுல தப்பு எதுன்னு பெரியவங்களுக்கு தெரியும். சரி, இப்போ குழந்தைங்க வேணா என் பையன் விளையாடுறான்னா அது விளையாடுறனால என்ன எஃபெக்ட்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனால அதுக்கு லிமிட் சொல்றேன். ஒரு 1/2 hour விளையாடு, அதுக்கப்புறம் படுத்துங்க. இவன் விளையாண்டானா கனவுல கூட அதே கேம்ல இருக்க, பப்ஜியில தான் இருக்கிறாங்க. திடீர்னு எந்திரிச்சு அட்டாக் அப்படின்னு சொல்றான். டேய் யாரோ ஃப்ரெண்டு நேம சொல்லி சொல்றான். அவனை தட்டி ரிலைஸ் பண்ணிட்டு நீ தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சொன்னா தான் தெரியுது. டேய் இதுல டீம் ஃபார்மேட் பண்ணி அங்கிருந்து நீ நம்பர் அனுப்பிச்சுடு, நாமெல்லாம் சேர்ந்து விளையாடலாம். நம்ம கூட ஃபேமிலிக்குள்ளார அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இவங்க நம்பர் கொடுத்து அந்த மாதிரி விளையாடுறாங்க. அதுல யாரெல்லாம் விளையாடுறீங்க? கை தூக்குங்க பாப்போம். ஹானஸ்டா எல்லாம் விளையாடுறீங்க. ஏய் மத்தவங்க போய் சொல்றீங்க. எல்லாமே டீம் கேங் தான். டீம் தான். சரி பாப்போம். ஓகே, வெரி குட். இன்னொன்னு இந்த சாப்பாட்டு விஷயம் சொன்னீங்க. குழந்தைங்களுக்கு ரீல்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா சார்? அது ரீல்ஸ் பேரே ரீல்ஸ் தான். ஆமா, ரியல் கிடையாது, ரீல்ஸ். ஓகே, அதையும் பார்த்துட்டு நம்ம ரியலா அப்படி இருக்கணுங்கிறதே தப்பு தான். எனக்கு ஆக்சுவலா சார் ஒரு 2 பேர் அட்ரஸ் பண்ணதுனால எனக்கே இது ரொம்ப புது தகவலா இருக்கு. ரீல்ஸ் இவங்களை பெருசா இம்பாக்ட் பண்ணுது, அதை எதிர்பார்க்கறாங்க அப்படி. கண்டிப்பா பண்ணுதுங்க, பெரிய விஷயம். நாட் ஓன்லி ரீல்ஸ், இப்போ ஃபேஷன்ல இருக்கிறது கே டிராமா. கே டிராமால வர மாதிரியே அம்மா அப்பா வேணும்ன்றாங்க, கே டிராமால வர மாதிரியே டீச்சர்ஸும் வேணுங்கிறாங்க. எங்க போறதுன்னு தான் தெரியல. எனக்கு இது புது தகவலா இருக்கு. இப்படி அந்த ரீல்ஸ்ல காட்டுற சாப்பாட்டுல இருந்து ரீல்ஸ்ல காட்டுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே அப்படியே வேணும்னா போய் செஞ்சுதான் கொண்டு வரணும். அப்பா அம்மா எங்கேயா செய்ய முடியுங்களா? ரைட். பாயிண்ட் நம்பர் 2 நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நமக்கு இருக்கிற பெற்றோர்கள் வச்சு எப்படி நம்ம ஃபர்ஸ்ட்ல வர்றதுன்னு தான் நினைக்கும். ஓகே, அதே மாதிரி ஓவர் அட்வைஸ்ன்னு எல்லா குழந்தைங்களும் சொன்னாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் குழந்தைங்க நடந்து போறாங்க, முன்னாடி ஏதோ ஒரு பாத்திரம் ஏதோ ஒரு சம்திங் இருக்கு, இதை தாண்டி போனா விழுந்துருவாங்களோங்கிறதுக்காக நம்ம சொல்றாங்க. அவங்க நினைப்பு என்னன்னு கேட்டா இதை எடுத்து வைக்கிறது வேலைன்னு நினைக்கிறாங்க. இதுல எது தப்பு? ஓகே, இப்படித்தான் அவங்க அந்த அட்வைஸை புரிஞ்சுக்கிறாங்க. 4 தடவை சொன்னதே திரும்ப சொல்றாங்களே, நம்ம அந்த 10வது தடவையா திருந்துவாங்க, 15வது தடவையா திருந்துவாங்க. ஓகே பாயிண்ட், நல்லா சொன்னார். கை தட்டுங்க பாப்போம். இதுக்கெல்லாம் நீங்க யோசிச்சு வச்சுக்கணும். உங்கள்கிட்ட பதில் கேட்டு தான் சம்ம பண்ணுவேன். சரிங்களா சார்? அடுத்து சார் கண்டிப்பாக இப்போ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறைக்கும் ஹிந்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா பசங்கள்லாம் இப்படி பேசுவாங்க, அவங்க மனசுக்குள்ளே இவ்வளோ இருக்குன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். 2வது இப்போ மேடம் சொன்ன மாதிரி ஜென்ஸுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தான். ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களையும் சமாளிக்கணும், இவங்களையும் சமாளிக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனையே எங்களுக்கு. அவங்க எழுப்பி விட்டுரு அப்படின்ட்டு போய் வேற வேலை பார்த்துருவாங்க, அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. நம்ம அவங்கள எழுப்பி விட்டு ஷூ போட்டு வேனில் ஏற்றி விடுற வரைக்கும் பார்க்கணும். 2வது நம்ம அதிகம் பேரண்ட் ஒரு அப்பாவை எதிர்பார்க்கறது என்னென்னா நம்ம அவங்களுக்கு நல்லா சேர்த்து வைக்கணும் அப்படின்றது. அதை தாண்டி பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆசைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம எல்லாமே வாங்கி கொடுக்குறோம். இந்த வாங்கி கொடுத்ததை அவங்க 1 நாள் 2 நாள் வச்சுருக்காங்க. 3வது நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பற்றி அதை கண்டுக்கிறதே இல்லை. வேற திங்ஸ் வந்துருச்சுன்னா திரும்ப அதை தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும். இதனோட வேல்யூ அவ்வளோதான், அதோட வேல்யூ முடிஞ்சது. அது திரும்ப என்னைக்கு தோணுதோ அது அப்போ தான் கேட்குறாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடல, என் கூட யாரும் விளையாடல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 7வது 8வது படிக்கிற பசங்க. அப்படிங்கும்போது நம்ம அவுட்டோர் கேம்ஸ் இவங்களோட விளையாட முடியாது, ஏன்னா நம்மளோட ஏஜ். இன்டோர் கேம்ஸ் கண்டிப்பாக நம்ம விளையாடலாம். இவங்க சின்னதாக இருக்கும்போது இவங்க கூட நம்ம விளையாண்டுட்டு தான் இருந்தோம், அதுல எந்த மாற்று கருத்து. ஓகே, பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறது என்ன? படிக்கணும், பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் என்னோட. இல்லை, உங்கள்கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. எங்களோட பேசுங்க, எங்களோட உட்காந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண தானே. அதில் என்ன சிக்கல் இருக்கு? இல்லை, இப்போ ஸ்பெண்ட் பண்ணாமல் யாரும் இருக்க போகிறது இல்லை. இப்போ நம்ம ஒரு 7 மணி 8 மணிக்கு வரோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வண்டி சத்தம் கேட்டால் தான் எல்லாத்தையும் புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக உட்காந்து நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம்? நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு நமக்கு உள்ள வரும்போதே கோவம் தான் வரும். அப்போ தான் எடுத்து வைக்கிறது. டேய் இவ்வளவும் பண்ணிவிட்டு
நான் கேட்டோன்னே என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க. சரி வரேன் நான். அடுத்து சார். சார் இதுல பெரிய பியூட்டி என்னன்னா சார், இந்த பொங்கல் லீவ் இந்த ஸ்கூலுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 10 days எங்களுக்கு லீவ் விட்டாங்க. ஓகே. ஹோம்ஒர்க் சார் 2 ஹோம்ஒர்க் தான் சொன்னாருங்க சார். ஓகே. அப்புறம் அச்சய பாத்திர மாதிரி லீவ் எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். சண்டேவும் வந்துருச்சு. 10 o'clock மேல அவசரமா திருன்னு என்னமோ பதட்டமா இருந்தாரு. உனக்கு என்னடா பிரச்சனை, எல்லாம் தான் லீவ் முடிஞ்சிருச்சுல்ல, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், எல்லாத்துக்குமே இருக்கிற ஃபீலிங்ஸ் இருக்கு. அப்புறம் ஏன் நீ இல்ல இன்னும் ஒரு 2-3 ஹோம்ஒர்க் இருக்குன்னா, என்னடா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு. அத வந்து திங்கக்கிழமை காலையில தான் சொல்றேன். இல்ல சார், அதாவது சண்டே நைட் 10 o'clock அப்பதான் ஆரம்பிப்பாங்க அந்த மூடுக்கு. சார் எனக்கு பிபி வந்துருச்சு சார். நீங்க மார்னிங் மாத்திரம் வருதுன்னு நினைக்காதீங்க சார். இவங்களோட பண்ற டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொரு ஷாக் பாட் அப்படியே இழுப்பாங்க சார். 100 pound எல்லாம் இல்லைங்க சார், 1000 poundக்கு மேல ஏத்தி விட்டுருவாங்க. நீங்க எவ்வளவு பண்றீங்க. சரி அடுத்து வாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அப்ப சார் சொன்னது வந்து நீங்க கடைசி நேரத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது அப்படின்றது. அவங்க சார் சொன்னது வந்து நீங்க வந்து ஹோம்ஒர்க் அப்படின்னு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் நினைக்கிறீங்க. நீங்க அவங்க வரப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா, எல்லாத்தையும் முடிச்சிட்டுனா அப்படி இல்லை, நீங்க அப்படி இருக்கிறது இல்லை. பாயிண்ட். அப்புறம் முக்கியமானது சாப்பாட்டுல டிமாண்ட் பண்றீங்க அப்படின்றது. 3 பாயிண்ட்.